என்றைக்குமே புத்தம் புதுசாக வர ஒரு மோட்டார் சைக்கிளை உடனே போய் புக் பண்ணாதீங்க, பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபாலோ மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக இப்போ ஒரு மோட்டார் சைக்கிள் லான்ச் ஆகுதுன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த மோட்டார் சைக்கிள் பற்றி தான் பேசிட்டு இருப்போம். ரிவ்யூஸ், போஸ்ட், ரீல்ஸ், ஷேர்னு சொல்லிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஈவன் நான் கூட ரிவ்யூ போட்டிருப்பேன். பட் இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் இப்போ புதுசாக வர மோட்டார் சைக்கிளை உடனே போய் வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிராண்ட் புதுசாக ஒரு மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஃபால்ட் இருக்கும். வயரிங்கில் ஃபால்ட் இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸில் இருக்கலாம், ஏன் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கூட அவைலபிலிட்டி இருக்குமா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ரஷ்ல போய் உடனே இந்த மோட்டார் சைக்கிளை புக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். மோட்டார் சைக்கிள் லான்ச் ஆகும்போது அதில் ஃபால்ட் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் ரியல் வேர்ல்டில் அதை ரைட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபால்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எப்போ தான் இந்த மோட்டார் சைக்கிள் நான் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஓஇஎம்ஏ அஃபிஷியலாக இந்த மோட்டார் சைக்கிள் இருக்கிற ஃபால்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தாராளமாக நீங்கள் போய் அந்த மோட்டார் சைக்கிளை பர்ச்சேஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு உங்களுக்கு ஆசையான ஒரு பைக்கை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அது எப்பயுமே சர்வீஸ் சென்டரில் நின்றுட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? திங்க் அபவுட் இட்.